என்ட்ரன்ஸ். அங்கே போனால் மெயின் ரோடு வரும். இங்கே வந்து ஃப்ரைடே வந்து ட்ராஷும் ரீசைக்கிளுக்கும் வருவாங்க. ஸோ அதனால எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க, நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ இதான் நெய்பர்ஹுட்டு. garage. கராஜ்லேருந்து குயிக்காக ஏதாவது திங்ஸ் வைக்கணும், மாவு வைக்கணும், அதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜு. Front porch. Front door. இங்கே வின்டர் கிளாத்திங், அப்புறம் உட்காந்து ஷூ போடுறதுக்கு. இங்கே வந்து கெஸ்ட் பாத்ரூம். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்மார்ட் பண்ணியாச்சு, ஸ்மார்ட் டாய்லெட்டு. இதுதான் இந்த வீட்டோட செக்யூரிட்டி. இந்த நம்ம ரெடி டு ஆர்ம்னு பண்ணிட்டோன்னா நம்ம 30 செகண்ட்ஸ்குள்ளே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது மூமெண்ட் இருந்ததுன்னா நமக்கு கால் வரும் வீட்டில், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு ஃபோன் போயிடும். ஸோ நம்ம வீட்டில் செக்யூரிட்டி. இது மாடி போகிற வழி. இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ரூம். டைனிங் ரூம். இது கீழே இருக்கிற லிவிங் ரூம். இது வந்து ஓப்பன் கிச்சனோட சேர்த்து லிவிங் ரூம். நான் கிச்சன் டூர் தனியாக காமிக்கிறேன். இதுதான் என்னோடய கிச்சன். இங்கே வந்து ஒரு பேண்ட்ரி. இது வந்து ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு. ஸோ யூடியூப் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக் இங்கே பார்த்துக்கலாம், கூகுள் இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு இங்கேயே பார்த்துக்கலாம். என்ன இருக்குன்னு சொல்லும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசிபீஸும் சொல்லும். இன்னும் நிறைய இருக்குது, அது பார்க்கலாம் தனியாக. ஸோ இது பார்த்தீங்க
இது வந்து என்னோட கிச்சன். வீட்டில் டிஷ் வாஷர் இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படியே வாஷ் பண்ணி இப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது என்னோட ட்ரெஸ்ஸர். நான் திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இப்படியே போனால் இது மாஸ்டர் பாத்ரூம். இது ஹீ அண்ட் ஷீ ரெண்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் நிறையவே ஸ்டோரேஜ் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தனியாக நான் சொல்கிறேன் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதுவும் ஸ்மார்ட் டாய்லெட்டு, ஃபுல்லாகவே ஸ்மார்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நின்று நம்ம போய் நின்று குளிக்கிற மாதிரி. இது வந்து இங்கே ஸ்பா, ஃபுல்லாக இங்கே ஒரு ஸ்பா டேப். இங்கெல்லாம் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. மெடிசன் கேபினட் இங்கே. ஸோ அப்படியே மாஸ்டர் இங்கே வந்து இவரோட க்ளாசெட்டு இன்னும் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மார்ட் பெட்டு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மேலேயும் ஆதித்யா ரூம்லேயும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன் இந்த ஃபீச்சர்ஸ் அவங்க போகும்போது. இது வந்து என்னோட வாக்-இன் க்ளாசெட். ஸோ இதெல்லாம் என்னோடய சாரீஸ் வச்சுருக்கேன். சாரீ ப்ளவுஸோடு அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னோடய சுடிதார், குர்த்திஸ். இதெல்லாம் என்னோடய வெஸ்டர்ன் வேர். இதெல்லாம் மாஸ்க்கு இங்கே எப்படியா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. டவல்ஸு, கர்ச்சீஃப்ஸு, கூட எது அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பேட்டியோ போனோன்னா பியூட்டிஃபுல் கார்டன். இங்கே ஒரு டைனிங் டேபிள். ஈவினிங் ஆனால் உட்காந்து சாப்பிட்லாம் வேணும், மார்னிங் ஈவினிங்கில். ஸோ இங்கே ஒரு பேட்டியோ ஊஞ்சல். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்.
சைடில் இருக்குது. அது ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோட துளசி. இதெல்லாம் வெந்தயக்கீரை. இது ஃப்ளவர்ஸு. இது தக்காளி எடுத்து திருப்பி மாற்றி வைக்கணும். இது என்னோட ஸ்னேக் கார்ட் பொடலங்காய் செடி. இது பீன்ஸு. இது ரெண்டுமே ஸோ என்னென்னு மறந்துடக்கூடாதுன்ட்டு பீன்ஸு. இது வந்து சுரக்கான்னு நினைக்கிறேன். இது பாவக்கான்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு சுரக்காவோ பாவக்காவோ என்ன எனக்கு தெரியல. இது மல்லிப்பூ, நம்ம ஊர் மல்லி. இது வந்து வெண்டைக்காய். இது பச்சை மிளகாய். கத்திரிக்காய். இதுவும் வெண்டைக்காய். அப்புறம் இது பச்சை மிளகாய், குடமிளகாய். சரி, குடமிளகாய் அழகாக வந்திருக்கு. இது ஒரு வகையான தக்காளி. இதுவும் தக்காளி தான். இது கொத்தமல்லி. இது ஒரு வகையான மல்லி. இது புதினா. இது பச்சை மிளகாய். இது கருவேப்பிலை. இது முருங்கை மரம். இது ஆலப்பினோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லெமன் பாம், டீயில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படியே இந்த கார்டன்லேருந்து இப்படி கூட வெளியே போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம் திருப்பி. ஸோ இதுதான் கீழே. மேலே இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன்.